ஒரு அடிப்படையிலே சில கேள்விகள் நமக்கு இருக்குது. 25 லட்சமா 35 லட்சமாங்கிறத விட்டுருங்க. திரு கே.என். நேரு அவர்களோ அந்த துறையுடைய அதிகாரிகளோ சொல்கிறாங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் வரலை அப்படின்றாங்க. வாங்கினவங்களுக்குலாம் வேலை கொடுத்துட்டா அப்புறம் கம்ப்ளைண்ட் ஏன் வரப்போகுது? அப்போ வாங்காதவங்க தராதவங்களுக்கு வேலை தெரியாதவங்க என்ன நினைக்க போகிறாங்க? அவங்களுக்கு நமக்கு தகுதி இல்லை போல, நமக்கு நிறைய பேர் நல்ல மார்க் வாங்கிட்டாங்க போல நினைக்கிறோம். அப்போ அது எப்படி நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாதுங்கனால முறைகேடு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா கம்ப்ளைண்ட் பண்ணலையாங்கிறது கம்ப்ளீட்டாக வேற இல்லை. நம்ம திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது இதே மாதிரியான வழக்கு தான் அப்படிங்கிற நம்ம நினைவுபடுத்திக்கணும். அப்போ நமக்கு எங்கே ஒரு குழப்பம் முதல்ல வருதுன்னா, தமிழ்நாட்டில் எல்லா பணிகளுக்கும் ஆள் எடுக்கிறதுக்குன்னே டிஎன்பிஎஸ்சி இருக்குது. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனே இருக்குது. அது குடிநீர் வழங்கல் துறையும் உள்ளாட்சித்துறையும் தமிழ்நாடுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ ஏன் அதில் எடுக்கல? திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் நீங்கள் எடுக்க சொல்கிற அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு இந்த எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. அவங்க கேள்விகளை வடிவமைக்க முடியும். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அற்புதமான நிறுவனம், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸ் என்னன்னு இருக்குது, அதில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் நல்லா பேட்டி எடுக்கிறீங்க, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுங்கிறது சரியாக இருக்குது. இதோடைய எக்ஸ்பர்டைஸ் வேறு, அதோட எக்ஸ்பர்டைஸ் வேறு. அப்போ இவங்க என்ன செய்றாங்க? அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சம்மந்தம் இல்லாமல் கொடுக்கும்போது அங்கே நமக்கு ஒரு வியப்பு வருது. டிஎன்பிஎஸ்சி இருக்குதே, அவங்க வருஷத்துக்கு 10,000-20,000 பேர் வேலைக்கு எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட இதை சொன்னால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு எல்லா மெத்தட் இருக்குது, இன்டர்வியூ வரைக்கும் இருக்குது, எப்படி பண்ணுங்கிறது இருக்குது. அப்போ ஏன் பண்ணாமல் இருந்தாங்க? ஏன் ஒன்று மட்டும் மாத்துறாங்கன்னு கேள்வி. இங்கே ஆரம்பிக்குது இந்த விஷயம். அந்த ஒப்பந்த புள்ளிகளில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். டிஜிட்டலாக கொண்டு போனால் அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதுலேயுமே இவங்க பைலாவெல்லாம் மாற்றி வச்சுறாங்க. அதுபோல் இங்கே ஒரு டவுட் என்ன வருதுன்னா, நீங்கள் ஆள் எடுக்கிறதுக்கே ஒரு நிறுவனத்தை, இருக்கக்கூடிய நிறுவனத்தை விட்டுட்டு சம்பந்தம்லாம் வேறு இடத்துக்கு ஏன்? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. டிஎன்பிஎஸ்சி மாட்டேன்னு சொல்லிருச்சா? குடிநீர் வடிகால் வழங்கல்துறை தமிழ்நாட்டில் இல்லையா? இது தனி டிபார்ட்மெண்ட். இதற்கு முன்னுதாரணங்கள் என்ன கிடக்கு? அப்போ ஏன் பர்பஸலாக பண்ணாங்க? இது ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த முறையை நடந்திருக்காங்கிற வாய்ப்பு இருக்கு. நான் சொன்னேன், இப்போ அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வருது. அப்போ அவர்களே அதெல்லாம் முறைகள் நடக்கலைங்க, இது என்ன கணக்கு இறக்க முடியும்? அப்போ ஒரு வேற ஒரு ஏஜென்சி விசாரிக்கணும்ல, அது தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும். நமக்கு இந்த இடத்துல சிபிஐ இடி தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கட்டும், அவங்க பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு தப்பு கிடையாது. அப்போ இது ஏன் இந்த முயற்சி நடக்க மாட்டேது? இவர்களே ஏன் முறைகேடு நடக்கல அப்படின்னு முடிக்கிறாங்க. முறைகேடு நடக்கல, காவல்துறை வச்சு விசாரிங்கப்பா, தெரிஞ்சுட்டு போட்டு. அப்போ அங்கே க்ளீன் சீட் கொடுத்துருங்க, சந்தோஷம் தானே. அன்னைக்கு நாளே ஒரு விமர்சனம் பண்ணிட்டு போட்டோம், எங்கள் தமிழ்நாடு போலீஸே தமிழ்நாடு கம்ப்ளைண்ட், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. முன்னாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது, இந்நாள் அமைச்சர்கள் மேலே தமிழ்நாடு போலீஸ் தான் விசாரிக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இவர்கள் விசாரணைக்கு உத்தரவிடாமல் குற்றமே நடக்கலை என்கிறத அவர்களை யார் மீது குற்றம் சாட்டப்படுகிறதோ அவர்களே சொல்வது நியாயமாங்கிற கேள்வி.